நான் 9th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆனதுனால தான் இன்னைக்கு 2 கம்பெனியோட ஃபவுண்டரா கோடி கணக்கில் ரெவன்யூ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா நம்புவீங்களா? நான் என்னோட 9th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆனப்ப ஸ்கூல்ல இருந்து எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அவரை வர சொல்லியிருந்தாங்க. எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. அவரை கூப்பிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஸ்கூல்லேயே வச்சு நீ பொழக்க போறான்னு ரொம்ப பயந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி எங்க அப்பா வந்ததும் கணக்கு டீச்சரும் இது வரைக்கும் உங்க பையன் மேக்ஸ்ல பாஸ் பண்ணதும் இல்ல, இதுக்கப்புறம் பாஸ் ஆக போறதும் இல்லைன்னு கணக்கா போட்டு கொடுத்து 2 ஆப்ஷனும் கொடுத்தாங்க. ஒன்னு, நாங்க பாஸ் போட்டு தரோம், உங்க பையனை வேற ஸ்கூல்ல கொண்டு போய் 10th சேர்த்துருங்கன்னு சொன்னாங்க. 2வது, இதே ஸ்கூல்லயே 9th திரும்ப படிச்சு பாஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த நேரம் எங்க அப்பா கிட்ட இருந்து வரப்போற அறைக்காக பயந்துகிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். செம்ம அறை, எனக்கு இல்ல என் பயத்துக்கு. எங்க அப்பா என்ன காமா பார்த்து, தம்பி இந்த ஃபெயிலியரை பார்த்து நீ ஓடனா லைஃப்ல இதுக்கப்புறம் வர எல்லா ஃபெயிலியரையும் பார்த்து நீ ஓடதான் செய்வ. இப்ப இந்த ஃபெயிலியரை நீ ஃபேஸ் பண்ண போறியா இல்ல அதை பார்த்து பயந்து ஓடி தோக்க போறியான்னு கேட்டாரு. அந்த நொடி என்னோட பயம் மொத்தமா செதறின மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் ஸ்கூலு, காலேஜ், மாஸ்டர்ஸ்ல என்னோட ஆவரேஜ் 80% கம்மியா இருந்ததே இல்லை. அண்ட் என்ன ஃபெயிலியர் வந்தாலும் என்னைக்குமே நான் உடஞ்சு உட்கார்ந்ததும் இல்லை, அதை பார்த்து பயந்து ஓடினதும் இல்லை. அதனாலதான் நான் இன்னைக்கு லைஃப்ல ஸ்டேபிளாகவும் செட்டில்டாகவும் இருக்கேன்னு நான் நம்புறேன். பட் இதெல்லாம் பார்க்க என் அப்பா இல்லை. பட் அவர் சொன்ன அந்த ஒன் லைன் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. Are you going to face or fail? This video is not about my failure in 9th standard. யோசிச்சு பாருங்க, புரியும். See you in next video.